எந்த காரியம் எடுத்துக்கிட்டாலும் அதுல அவங்க பொறுப்பேற்றுக்கணும். நான் இருக்கக்கூடிய காரியம் எது, அதை நான் சிறப்பா செயல்படுத்துவேன். அண்ட் வந்து இவங்களுக்கு அதுக்கு ஒரு காரியம் எடுக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு டீம்மேட்ஸை உருவாக்கணும். ஸோ டீம்மேட்ஸ் உருவாக்குனா மட்டும்தான் அந்த காரியத்தை அவங்கள வந்து சக்சஸ் பண்ண முடியும். ஆல்ரெடி நான் கமிட்டட்ல தான் இருக்கிறேன், நான் வந்து மேரேஜ் ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கிறேன்ற போது அந்த ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு, மனஸ்தாபங்கள் இருக்குன்னா அதை சரி செய்யறதுக்கான வழியை இந்த குரு பயிற்சியில அவங்க பார்க்கும்போது கண்டிப்பா அந்த குரு பகவான் அருளால அந்த ரிலேஷன்ஷிப் சார்ந்த பிரச்சனை எதுவா இருந்தாலும் அது ரெக்டிஃபை ஆகிடும். மனசுக்கு எது பிடிக்குதோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும். அதை பண்ணாதான் நல்லா இருக்கும். செய்யற காரியங்களை அவங்க லவ் பண்ணி பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப நல்லது. கிரெடிட் கார்டு ஓவர் டியூவா, மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா? இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ. சரணம் நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் டேரட் கார்ட் ரீடர் சரா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க அவங்க கூட சேர்ந்து 12 ராசி அன்பர்களுக்கும் குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். ஸோ டேரட் அப்படின்னாலே சாரா அப்படின்னாலே டேரட் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ உங்களுடைய ப்ரெடிக்ஷன் அப்படின்றது டேரட்டை பொறுத்த வரைக்கும் 99% வந்து பர்ஃபெக்டா இருக்கும். ஸோ நம்மளுடைய நேர்களுக்கு வந்து குரு பயிற்சியில இந்த குரு பகவான் என்னெல்லாம் கொடுக்க போறார் அப்படின்றத 12 ராசி அன்பர்களுக்கும் உங்ககிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலான்றதுக்காக வந்திருக்கேன். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்பெஷல் மெசேஜஸ் பார்த்துடலாமா? கண்டிப்பா. ஒரு ராசிக்கும் குரு பயிற்சிக்கான ஸ்பெசிஃபிக்கா என்ன விஷயங்கள், அதாவது ஸ்பெசிஃபிக்கா நம்ம இன்னைக்கு வந்து ஒரு 5 கான்செப்டா எடுக்க போறோம். அந்த ஒரு ராசிக்குமே அந்த குரு பயிற்சியில வரக்கூடிய இந்த குரு பயிற்சியில இந்த ராசியினர் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, அவங்களுடைய பலமா எது இருக்க போகுது, பலவீனமா எது இருக்க போகுது. இது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்விதான், எனக்கு நான் எப்ப நிறைய காசு சம்பாதிப்பேன், காசு சம்பாதிக்க நான் என்ன பண்ணணும். இது பணத்தை பொறுத்து செல்வத்தை பொறுத்துதான் அவங்களுடைய அன்றாட ஓட்டமே இருக்குன்ற பட்சத்துல அப்போ அந்த ராசியினருக்கு அந்த செல்வம் சேர்றதுக்கு என்ன பண்ணலாம், அதையும் நம்ம டாரோ கார்ட் ரீடிங் மூலமா யூனிவர்ஸ் கொடுக்குற ஒரு மெசேஜாவும் இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல இருக்கக்கூடிய ராசி யாருன்னா மேஷ ராசி அன்பர்கள். ஸோ இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சியில எந்த விஷயம் பலமா இருக்க போகுது, எந்த விஷயம் பலவீனமா இருக்க போகுது, ஸோ நம்ம டேரட் மூலமா நம்ம ஆடியன்ஸ்க்கு சொல்லக்கூடிய மெசேஜ். மேஷ ராசி இந்த குரு பயிற்சியில அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எந்த விஷயம் பலமா இருக்க போகுது அப்படின்னா, எந்த காரியம் எடுத்துக்கிட்டாலும் அதுல அவங்க பொறுப்பேற்றுக்கணும். நான் இருக்கக்கூடிய காரியம் எது, அதை நான் சிறப்பா செயல்படுத்துவேன். அண்ட் வந்து இவங்களுக்கு அதுக்கு ஒரு காரியம் எடுக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு டீம்மேட்ஸை உருவாக்கணும். ஸோ டீம்மேட்ஸ் உருவாக்குனா மட்டும்தான் அந்த காரியத்தை அவங்கள வந்து சக்சஸ் பண்ண முடியும். தனியா எடுத்தா எதையும் சக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அப்ப அதற்கு ஏற்ற ஒரு சிறப்பான நபர்கள், தகுதியான நபர்களை டீம்மேட்ஸா உருவாக்குறது. இப்போ ஒரு ஃபேமிலிலே ஒரு விஷயம் பண்றாங்கன்னா கூட அந்த ஃபேமிலியில அதுக்கு யார் சரிப்பட்டு வருவாங்க அப்படின்ற அந்த ஒரு துணையை அவங்க சேர்த்துக்கணும். ஸோ அந்த மாதிரி சேர்த்துட்டு அவங்க செய்யக்கூடிய காரியங்கள், அதாவது கூட்டு முயற்சின்றதை விட டீம்மேட்ஸ் முயற்சின்ற கூட்டு முயற்சி வேற. அவங்களுக்கு கீழே இருந்து வேலை பார்த்து, ஸோ ஒரு முதலாளி ஒரு தொழிலாளி அந்த தத்துவம் அடிப்படை. அப்படி இவங்க வந்து ஒரு வேலையை காரியத்தை நகர்த்துறாங்கன்னா, நான் உங்களுக்கு இதை சொல்றேன், நீங்க இதை எனக்கு செஞ்சு கொடுங்க, இப்படி ஒரு காரியத்தை நகர்த்துறாங்கன்னா அது அவங்களுக்கு எப்பவுமே சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அது ரொம்ப பலம் வாய்ந்ததாகவும் இருக்கும். அப்போ பலம்னு பார்த்தாலே இவங்களுடைய வெற்றி பலமா இருக்கும். அந்த வெற்றிக்கு மற்றவங்களோட சேர்ந்து இவங்க முன்னிலையில மற்றவங்களோட சேர்ந்து நடத்தக்கூடிய காரியங்கள், செயல்கள், அது வந்து அவங்களுக்கு பலமா இருக்கும். ஓகே, சூப்பர். எந்த விஷயம் பலவீனமா இருக்க போகுது? மேஷ ராசிக்கு எந்த விஷயம் பலவீனமா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு காரியம் செஞ்சிட்டு இருக்கும் போதே அதை வந்து ரொம்ப பெருசா பண்ணணும்னு யோசிக்கிறது. இப்போ எப்படி ஆக்சிடென்ட்ஸ் போகுதோ அதை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் போகணும் அப்படின்னு பார்க்க மாட்டாங்க. எடுத்த உடனே சர்ன்னு ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகிற மாதிரி உடனே மேல போயிடணும் அப்படின்னு நினைக்கிறது. ஒரு காரியம் செய்யும் போதே அதை மற்றவங்க கிட்ட தெரியப்படுத்துறது, இல்ல பிளானிங்ஸை வந்து மற்றவங்க கிட்ட தெரியப்படுத்துறது, இது எல்லாமே அவங்களுக்கு பலவீனமா இருக்கும். ஒன்ஸ் இவங்களோட பிளான் என்ன மற்றவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இவங்களால அதை செய்ய முடியாது அடுத்து. அண்ட் இவங்க வந்து ஒரு காரியத்தை எப்படியாவது உடனே முடிச்சிடணும், அந்த அவுட்கம் உடனே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
ஏ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து ஜெட்டுக்கு போயிட்டாங்கன்னா ஸோ கண்டிப்பா மீதி நடுவுல இருக்கிற விஷயங்கள் அவங்கள வந்து தெரியாம போயிடும். அதுவும் அவங்களுக்கு மிகப்பெரிய டிராபேக் ஆயிடும். ஸோ இதெல்லாம் அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகணும். எடுத்த உடனே சர்றன்னு அகலக்கால் வைக்கிறது அவங்களுக்கு எப்பவுமே பலவீனத்தை கொடுக்கும். தன்னுடைய பிளானிங்ஸை வெளியே சொல்றதும் பலவீனத்தை கொடுக்கும். ஓகே, சூப்பர். அதுக்கடுத்தா பார்த்தீங்க அப்படின்னா மேஷராசி என்பர்கள் இந்த குரு பயிற்சி ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் எந்த விஷயம் பண்ணலாம், எந்த விஷயம் பண்ணவே கூடாது? மேஷராசி இந்த குரு பயிற்சியில என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ நான் சிங்கிளா இருக்கேன்னா மேரேஜ் ரிலேட்டடான விஷயங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். லவ் ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். கமிட் ஆகலாம், அதுல ஃபோக்கஸ் பண்ணலாம். ஆல்ரெடி நான் கமிட்டட்ல தான் இருக்கிறேன், நான் வந்து மேரேஜ் ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கிறேன்ற போது அந்த ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு, மனஸ்தாபங்கள் இருக்குன்னா அதை சரி செய்யறதுக்கான வழியை இந்த குரு பயிற்சியில அவங்க பார்க்கும்போது கண்டிப்பா அந்த குரு பகவான் அருளால அந்த ரிலேஷன்ஷிப் சார்ந்த பிரச்சனை எதுவா இருந்தாலும் அது ரெக்டிஃபை ஆகிடும். இவங்க ரொம்ப நாளா மனசுல தேக்கி வச்சிருப்பாங்க, அவங்க பார்ட்னர் கிட்ட சில விஷயம் இமோஷன்ஸை வெளிப்படுத்தணும் அப்படின்றதெல்லாம், இல்ல அந்த சைட்ல இருந்து நம்ம மேல நிறைய இமோஷன்ஸ் வெளிப்படணும், பாசம்லாம் வெளிப்படணும் அப்படின்னு இருந்தா கூட அதற்கான சாய்ஸஸை இவங்க கிரியேட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அதுவும் நடக்கும். ஸோ இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் பண்ணலாம். இன்னொன்னு ஓகே அது மட்டும் வாழ்க்கை இல்லை அப்படின்னு இருக்கிறவங்க மனசுக்கு எது பிடிக்குதோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும். அதை பண்ணாதான் நல்லா இருக்கும். செய்யற காரியங்களை அவங்க லவ் பண்ணி பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப நல்லது. சூப்பர். எந்த விஷயத்த பண்ணவே கூடாது? ஸோ மேஷ ராசி எந்த விஷயம் குரு பயிற்சியில செய்யக்கூடாது அப்படின்ற போது பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப ஜெனரஸா இருக்கக்கூடாது. கொஞ்சம் கெடுபிடி கண்டிப்பா அவசியம். யார் எது வந்து கேட்டாலும் உடனே செஞ்சு கொடுப்பேன், நான் வந்து எல்லாருக்கும் டவுன் டு எர்த்தா இருப்பேன் அப்படின்றது பணம் ரீதியான விஷயங்கள் இருக்கக்கூடாது. எஸ்பெஷலி சொத்து ரீதியான விஷயங்கள்ல கர்ணபிரபு மாதிரி இருக்கக்கூடாது. சோ எனக்கானது எனக்கு வேணும் அப்படின்ற ஒரு விதமான அந்த ஒரு அடமெண்ட் டைப் இருக்கணும். இல்ல எல்லாருமே தாராள பிரபு மாதிரி அவங்க வந்து விட்டு கொடுத்துட்டாங்க, நான் ரொம்ப புண்ணியம் பண்றவங்க அப்படின்ற மாதிரி விட்டு கொடுத்துட்டாங்கன்னா அது அவங்களுக்கு கண்டிப்பா பிரச்சனைக்குரியதா மாறிடும். ஓகே, சூப்பர். இப்போ நம்ம 4 விஷயம் பேசணும். ஸோ எல்லாத்துக்கும் மஸ்ட் நீங்க வந்து ஸ்டார்டிங்லேயே சொன்னீங்க இந்த ஒரு விஷயத்துக்காக தான் இன்னைக்கு வந்து உலகத்துல எல்லாருமே ஓடிட்டு இருக்கணும் அப்படின்னு. ஸோ இப்போ மேஷராசி என்பவர்களுக்கும் அவங்களும் அதுக்கு விதிவிலக்கு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்போ மேஷராசி என்பவர்கள்ட்ட வந்து கடன் தேர்ந்து அவங்க கிட்ட செல்வம் செழிப்பா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? மேஷராசி செல்வம் செழிப்பா இருக்கணும்னா இவங்களோட ஒரே ஒரு பிரச்சனை, இவங்க சேவிங்ஸே பண்ண மாட்டாங்க. அதுதான் பிரச்சனை. நல்ல வருமானம் வரும், நல்லா சம்பாதிப்பாங்க, இலக்க அடைவாங்க, அவங்களோட டார்கெட் அச்சீவ் பண்ணுவாங்க. ஆனா சேவிங்ஸ்னு பார்த்தா எதுவுமே இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு மமதை அப்படின்னு சொல்லலாம். நான் தான் நல்லா சம்பாதிக்கணும், என்கிட்ட தான் திறமை இருக்கே, எதுக்கு நான் ஃபியூச்சருக்காக சேவிங்ஸ் பண்ணி பயந்துகிட்டு நான் சேவிங்ஸ் பண்ணணும், எந்த இக்கட்டான சூழல் வந்தாலும் நான் அதை வந்து சரி பண்றதுக்கு நான் அப்பயும் சம்பாரிச்சிருவேன், அந்த மாதிரியான ஒரு மிதப்புல இருப்பாங்க. பட் அப்படி இருக்க கூடாது. இந்த குரு பயிற்சியில அவங்க சேவிங்ஸ் மேற்கொள்ளணும். சின்ன சின்ன சேவிங்ஸ் கூட நல்லதுதான். சேவிங்ஸ் மேற்கொண்டா மட்டும்தான் சிக்கனமா இருக்கணும். 2 விஷயங்கள் மேற்கொண்டா அவங்களுடைய செல்வ பலத்தை பல மடங்கா அவங்களால பெருக்கிக்க முடியும். ஸோ இவ்வளோ நேரம் நம்மளுடைய வீடியோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பா வந்து குரு பகவானுக்கு தேங்க் பண்ற விதமா இருக்கட்டும், நீங்க வந்து குருவே போற்றி அப்படி இல்லைன்னா உங்களுடைய வேண்டுதல் குரு பகவான்கிட்ட என்ன இருக்குதோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க. கிரெடிட் கார்டு ஓவர் ஜிவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ். இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ.